வணக்கம். இவ வேளச்சேரில இருந்து நாங்க ரெஸ்கியூ பண்ணவ. எல்லாருக்கும் தெரியும், காது ஃபுல்லா அழுகி போயிட்டு கிட்னி லிவர் அஃபெக்ட் ஆன குழந்தை. ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிட்டு வந்துட்டு மறுபடியும் இவளுக்கு வந்து கிட்னி இஷ்யூ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அவளுடைய கிரியாட்டினுடைய லெவல் வந்து 10 வந்துருச்சு. அவளுக்கு வயசு வந்து 15 இருக்கும் டாக்டர் சொல்றாரு. கண்டினியூஸா ட்ரெஸ் போடணும்னு கிட்டத்தட்ட நாங்க ஒரு 15 நாளா ட்ரெஸ் போட்டு தான் இருக்கிறோம். வயசானதால அவளுக்கு குறைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. சில ஃபுட்டு எல்லாம் கொடுத்துருக்காரு, வெட்ப்ரோ, அதாவது ரீனல் ஃபுட், அது சில மெடிசன்ஸ், காஸ்ட்லியான மெடிசன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை ட்ரிப்ஸ் போட்டே ஆகணும். எங்களால் முடியாதுன்றதுக்காக ஒரு வேளை போயிட்டு இருக்கோம். ஒரு வேளைன்றது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 1500 rupees ஆகுது. ப்ளீஸ் இது வீடியோ பார்க்குறவங்க இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படினாச்சும் இவளை காப்பாற்றணும் தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பண பிரச்சனைகள் இருக்கு. டெய்லி ஆட்டோ, டாக்டரோட ஃபீஸ், அது மாதிரி நிறைய இருக்கு. ஏன்னா ட்ரிப்ஸ் போட்டால் மட்டும்தான் அந்த லெவலை குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வயசாயிடுச்சுன்றதால நம்மளால அவளை அப்படியே விட முடியாது. கடைசி வரைக்கும் போராடணும்னு நினைக்கிறதுனால நான் எந்த உயிரா இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். மற்றதெல்லாம் கடவுள்கிட்ட இருக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன். போராட்டத்துக்கு ரெடியா இருந்தாலும் பணம் ஒரு பிரச்சனையா எங்களுக்கு இருக்கு. அதனால இந்த வீடியோ பாக்குறவங்க அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த குழந்தையோட மருத்துவ செலவுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி.